ஹலோ யோகம் வியூவர்ஸ், நம்மோட உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மோட குடலை சுத்தமா வச்சுக்கணும். குடல் சுத்தமா இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மோட உடல் முழுவதுமே பாதிக்கப்பட்டுரும். ஸோ இந்த குடல் சுத்தமா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான இயற்கை வழியிலான பாதுகாப்பு நெறிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இந்த குடல் சுத்தத்திற்கு நம்ம எந்த மாதிரியான முத்திரைகள் வர்ம புள்ளிகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம உடல்ல குடல் சுத்தமா இல்லை அப்படின்னா எந்தெந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் நம்ம உடல்ல ஏற்படும் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி, மன அழுத்தம்ங்கிறது கண்டிப்பா ஏற்படும். மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, பக்கவாதம், அது மட்டும் இல்லாம அதிகமா வாயு தொல்லை ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மோட குடல் சுத்தமா இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம குடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். இயற்கையா நம்ம குடலை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா அதிகமான நார்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பானது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள், பழங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்ததா சிறந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழம், வெந்தயம், சீரகம், முருங்கைக்காய் இவற்றையெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா குடல் அப்படிங்கிறது சூப்பரா கிளீன் ஆயிடும். அப்புறம் உணவுல அதிகமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறதுமே கூட ஒரு நல்ல குடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வழியா இருக்கும். அடுத்ததா வெந்நீரோட எலுமிச்சை சாறு கலந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு இது நல்ல மருந்தா செயல்படும். அடுத்ததா யோகா மற்றும் மூச்சு பயிற்சி பத்தி பார்க்கலாம். பவன முக்தாசனம் இது நீங்க எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு குடல் இயக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கும். அடுத்ததா மரீசாசனம் எடுத்துக்கிறதுமே கூட உங்களோட குடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் குடல் இயக்கத்தை சீரா செயல்படுறதுக்கும் இது ஒரு நல்ல வழிகளா இருக்கும். அடுத்ததா குடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கான முத்திரைகள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அபான முத்திரை. இந்த அபான முத்திரைக்கு நம்மளோட கட்டை விரல், மோதிர விரல், நடுவிரல் மூன்றோட நுனிகளும் டச் ஆகணும். மற்ற 2 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கலாம். ஆஸ் யூஷுவல் உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். 15 to 20 நிமிஷம், அரை மணி நேரம், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க இந்த முத்திரை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம உங்களோட குடலை இந்த அபான முத்திரை ரொம்பவே சுத்தமா வச்சுக்கும். அடுத்ததா சமான முத்திரை. சமான முத்திரைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கைகள்லையுமே 5 விரல்களோட நுனிகளையும் டச் பண்ணிட்டு உள்ளங்கை ஆஸ் யூஷுவல் வானத்தை பார்த்து இருக்கணும். இது அஜீரண கோளாறுகள் இல்லாம இருக்கிறதுக்கும் குடல் இயக்கத்தை தூண்டி விடுறதுக்குமே கூட இந்த சமான முத்திரை ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த 2 முத்திரைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குடல் முழுவதுமா சுத்தமாயிடும். அடுத்ததா குடல் சுத்தத்துக்கான வர்ம புள்ளி நம்மளோட 2 கால் முட்டிலையும், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கைமுட்டிகளை காட்டுறேன். கால் முட்டியில இப்படி லைட்டா நீங்க 1 minute 2 கால்லையுமே ஒரு ஈச் 3 minutes அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குடல் சுத்தமாயிடும். அடுத்ததா மூலிகை வழிகள்ல தினசரி உணவுகளை எப்படி எடுத்து நம்மளோட குடலை சுத்தமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கு, பெருங்காயம், வெந்தயம், சீரகம் இதை நீங்க டெய்லியுமே காலையில இது கொஞ்சம் அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து டீ போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வாயு தொல்லை இல்லாமையும் மலச்சிக்கல் இல்லாமையும் ரொம்ப ஆரோக்கியமா குடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இந்த தேநீர் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததா சிறந்த உணவு பழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலை உணவுக்கு முன்னாடி சுடுதண்ணி, எலுமிச்சை சாறு, தேன் இதை கலந்து 1 டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா குடல்ங்கிறது சுத்தமாயிடும். அதே போல இரவு உணவுக்கு முன்னாடி 1 டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குடல் சுத்தமாயிடும். இந்த மாதிரி நீங்க உங்களோட குடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இந்த இயற்கை வழிமுறைகளை பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பா குடல், உடல், மனம் எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். நீங்களுமே ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை பகிருங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இப்போதான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நிறைய ஹெல்த் டிப்ஸ், வீடியோஸ், ரெமெடிஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஹெல்த் டிப்போட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.